ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பேச போறது பாடகி கெனிஷா. அவங்க மீதும் ரவிமோகன் ஜெயம் ரவின்னுட்டுன்னு சொல்லிட்டு இருந்தா ரவிமோகன் மேலேயும் ஆரத்தி அவதூறு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்கை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் கெனிஷா சமூக வலைதளங்கள் உட்பட எந்த ஊடகத்திலும் ஆர்த்தி குறித்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதிச்சு உத்தரவிட்டிருந்தாங்க. இப்ப இந்த நிலையில இது அது என்ன அவ்வளவு பெரிய ஷாக்கிங்கா இருந்ததுன்றது தெரியல. இதெல்லாம் பேசிக் மேனர்ஸ் அவங்களுக்கு. இது ஒரு பெரிய ஷாக்கிங்னுட்டுன்னா அவங்க எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடுறாங்க. இப்போ இது தீர்ப்பு வந்தது வேற, மீன்ஸ் தடை விதிச்சது வேற விஷயத்துக்கு. இவங்க பர்சனல் எல்லாம் சொல்றாங்க, இருக்கட்டும் உங்களுக்காக பரிதாபப்படுறோம், அதுக்காக அடுத்தவங்களோட கணவனை நீங்க பறிக்கிறதுன்றது எந்த வகையில நியாயம்ன்றது எனக்கு தெரியல. நீங்க கடைசி நீங்க என்ன சொல்றீங்க, என்கிட்ட பாசிட்டிவிட்டி இருக்கு, நான் ரவிக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க. கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும், அது எல்லார் வீட்லயும் தெரிஞ்சதுதான். அது அது என்ன சொல்றது, ஒரு வாரம் நீடிக்கும், ஒரு மாதம் நீடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல பேசாம கொள்ளாம வருஷ கணக்காலாம் கூட கணவன் மனைவி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, பொறுப்புகள் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, பெற்றோர்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்காங்க, அந்த ஒரு இதுக்காக அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம அந்த பெண்ணியவாதி அந்த இதெல்லாம் நான் பேச வரல. இப்ப கெனிஷா சொல்றது என்ன அப்படின்னா, 19 வயசுல எனக்கு திருமணம் ஆச்சு, என்னோட கணவர் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு, இது உனக்கு மட்டும்தான் நடக்குதா? எத்தனையோ பேரை கேட்டு பாருங்க. நீ உட்கார்ந்து இன்னொருத்தரோட கணவரை பறிச்சுட்டு அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்காக நீ இந்த வார்த்தைகள்லாம் நீ பேசிட்டு இருக்கிறப்போ, எத்தனையோ பேர் அதெல்லாம் மனசுல போட்டுட்டு எப்படியோ வளர்ந்துட்டு இருக்காங்க. அவர் என்னை தாக்கியதாலதான் என் வயித்துல ஒரு 4 மாச குழந்தை கருவிலேயே கலைஞ்சிடுச்சுன்னு உண்மையிலேயே இதுக்காக வருத்தப்படுறோம். ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஒரு மிருகத்தனமா நடந்துட்டா அந்த மிருகத்தை வன்மையா கண்டிக்கிறோம். ஆனா அதுக்கு இது தீர்வு இல்லைல்ல. அதுதான் நான் கேட்கறது. உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு இன்னொரு கம்பானியன் தேவைப்படுது அப்படின்றப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ஆண்களை நீங்க தேடி இருக்கணும். என்ன தேடி இருக்கணும்ன்றது நீங்க அபத்தமா நினைச்சாலும் ஒரு மேட்ரிமோனி அந்த மாதிரி சைட்டுங்கள்ல போடுறதோ, இப்ப இன்னைக்கு எவ்வளவோ ஆப்ஸ் இருக்கு, அதுல போட்டு தேடுறதோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம் உங்க தேவைக்கு. பட் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஃபேம்ல இருக்கிறவங்க, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது இமேஜ்ல இருக்கிறவங்க, ஒரு செலிபிரிட்டி, அவங்களுக்கு வைஃப் இருக்கு, பசங்க இருக்காங்க, வளர்ந்த பசங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஆண்களை குறி வச்சு தூக்கின மாதிரி இது இருந்தது. ஒருத்த கஷ்டப்படுறப்போ என்ன சொல்றது, அவங்களா புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மனைவிட்ட சமாதானம் ஆயிட்டு அதெல்லாம் அப்படியே போயிடும் அந்த விஷயங்கள் எல்லாம். ஆனா இதுல மூணாவது நபர் மூக்க நுழைச்சு விட்டு உள்ள நான் இருக்கேன் நான் இருக்கேன், ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு வைஃப் இருக்க கூடாது, இந்த மாதிரி தூண்டி விட்டு 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 அந்த ஆண்மகனை தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திக்க வைக்கிறீங்க. சோ இது உங்களுக்கு அதுதான் எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும் அப்படின்ற கேள்விதான் நான் கேட்க வரேன். நான் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு புரியுது, கஷ்டமா இருக்குது. எனக்கு 4 மாசம் குழந்தை வயித்துல கரு கலைஞ்சதுனாக்கா அந்த வலி, மனவேதனை, அந்த டிப்ரெஷன், நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க என்னால உணர முடியுது. அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க கூடாது இல்லையா? நான் எனது வாழ்க்கையில அப்பா அம்மா குழந்தை உட்பட எல்லாரையும் இழந்துட்டேன், இதுல இருந்து மீண்டு வரத்துக்கே போராட்டங்களை சந்திச்சேன், அப்படி இப்படின்னு எல்லாம் குடும்ப சூழ்நிலை பத்தி பேசியிருக்கிறீங்க. இதுல இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரவிமோகன் ஒன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அதுதான் நானும் சொல்றேன். ரவிமோகன் ஒன்னும் குழந்தை இல்லை. நீங்க தேத்தி விடறதுலாம் தேவையில்லை, அவங்க அவங்களே தேத்திப்பாங்க. எதுக்கு நீங்க இப்ப தேத்தி விட்டுட்டு அங்க கூட உட்காந்து அந்த இது ஹீல் பண்ற, இதை பண்ற, அதை பண்றன்னுட்டுன்னு. ரவிமோகன் ஒன்னும் குழந்தை இல்லைல்ல. நான் என்ன பேசுறீங்கன்றது தெரிஞ்சு பேசுறீங்களான்றது கூட தெரியல. அவர் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னுட்டு நான் அவர் முடிவெடுத்துப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்துல என்னையே இழுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு அங்க கதறிட்டு இருக்கா உட்காந்துட்டு, என் பிள்ளைகளுக்கு அப்பா வேணும், எனக்கு கணவன் வேணும், இப்படி போயிட்டாரு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னுட்டுன்னு என்ன சொல்றது, மரண ஓலம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு ஒரு பொண்ணு, ஒரு தாய்.
அப்படி இருக்கும்போது இன்னொரு என்ன என்ன இதுன்னா, இப்போ ஒருத்தர் போறாங்க. இப்போ விஜய் த்ரிஷா வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ வந்துட்டு அவங்க ஒரு ட்வீட் கூட போட்டாங்க. இது போல நான் அந்த மாதிரி போனா இந்த சமுதாயம் என்ன சும்மா விடுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. நியாயம் தானே. ஆணுக்கு ஒரு இது இருக்கு, நியாயம் இருக்கு, பெண்ணுக்கு ஒரு நியாயம் இருக்கு தானே இந்த சமுதாயத்துல. இதே ஆர்த்தி ரவி வேறொரு ஆணுடன் இதே மாதிரி ஒரே கலர்ல ட்ரெஸ் கோடு போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருந்தா நம்ம சும்மா இருந்திருப்போமா? இது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த பெண்ணுக்குள்ள என்ன அரகண்டா இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் அப்படித்தான் இருக்காங்க. இனிக்க இனிக்க பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி வேணா இருக்கலாம். ஒரு அரகண்டான ஒரு விஷயம் இருக்கலாம். அரகண்டான விஷயம் இருக்குனாக்கா அவங்களுக்கு அந்த என்ன செல்ஃபா நிக்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அரகன்ஸ் வருது. இல்லைன்னா நிறைய கஷ்டங்களை சந்திச்சவங்களுக்கு அந்த அரகன்ஸ் வரும். நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சவங்களுக்கு அரகன்ஸ் வரும். ஸோ என்னன்னு தெரியாது. நம்ம ஒரு பர்சனல் லைஃப்ல போயிட்டு என்ன இருக்குன்னுட்டு வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண நாம தயாரா இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை எதுக்கு நீங்க சீட்டி பாக்குறீங்கன்றதுதான் கேக்குறேன். அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு மனக்கசப்பு, ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் போது இன்னொரு பெண்ணான நீ அதுக்குள்ள நுழைஞ்சு ஹீலிங் கொடுக்கறன்ற வரைக்கும் ஓகே தான். ஆனா ஜெயம் ரவியோட காரை எடுத்துட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணின விஷயமாகட்டும், அப்பதானே விஷயமே எல்லாருக்கும் தெரிய வருது இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றது. சோ போயிட்டு தனியா வீடு எடுத்து லிவிங் டுகெதர் இருக்கிறது என்ன தெரியலங்க. இப்போ இது கரெக்டா தப்பா, லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது கரெக்டா தப்பான்றதெல்லாம் நான் பேசல. நீங்க எப்படின்னா போய்க்கோங்க, அதுக்கு என்ன வேணா நீங்க பேர் வச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன், இதனால இன்னொரு குடும்பத்துல அந்த குழந்தைங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இங்க இந்த பொண்ணு உட்காந்து ஆர்த்தி வேதனைப்பட்டுட்டு இருக்கா, நீங்க உட்காந்து என்ன பண்றீங்க? ஊர் ஊரா போறது, ஸ்டேஜ் ஸ்டேஜா ஏறி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறது, பாடுறது, ரெண்டு பேரும் ஜோடியா இது பண்றது, திருப்பதிக்கு போயிட்டு எலெக்ஷன் அப்ப அந்த டைம் திருப்பதிக்கு போயிட்டு அந்த ஷால் எல்லாம் போட்டுட்டு ஒன்னா நிக்கிறது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ரெண்டு பேரும் அந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ல போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளன்னு தான் கேக்குறோம் நாங்க. ஒரு பெண் அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த உறுத்தலையா அப்படின்றதுதான். ஓகே, ஜெயம் ரவிக்கு தான் ஒண்ணுமே தெரியல அப்படின்னே வச்சுக்கலாம். கெனிஷா, உனக்கு தெரியாதானே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிய வாழ்க்கையில? உனக்கு தெரியாத அந்த பெண்ணோட மனசு எப்படி வேதனைப்படும்னுட்டுன்னு உனக்கு தெரியாதா? சரி, ஜெயம் ரவியே கூப்பிட்டதா கூட இருக்கட்டுமே, உனக்கு எங்க அறிவு போச்சு அப்படின்றதுதான் நான் கேக்குறேன் நானு. இல்ல ரவி, பப்ளிக்ல வேண்டாம். என்ன சொல்றது, நம்ம ரிலேஷன்ஷிப் வேணா வந்துட்டு பிரைவசியா வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் சொல்லிருக்கலாமே. எதுக்கு நீங்க பப்ளிசிட்டி பண்றீங்க அதை வச்சு? அந்த குழந்தைங்க, வளர்ந்த குழந்தைங்க இப்ப இன்னைக்கு உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு ஜெயம் ரவி. நான் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன், அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன், இல்ல சம்பந்தமே இல்லாம 3 எழுத்து நடிகையில. நான் என்ன சொல்றேன், சம்பந்தம் இல்லாத எல்லாரையும் இழுக்காதீங்க இதுல. நீங்க பண்ற ஒரு கேடு கெட்ட வேலைக்கு வந்துட்டு அடுத்தவங்களை பத்தி வந்துட்டு நீங்க தப்பா பேசாதீங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு. இன்னொரு என்ன அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க ரவி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கணவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற அந்த ஒரு தகுதி இருக்கு உங்களை விட, உங்களை கம்பேர் பண்றதை விட. சோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க பண்ணிட்டு, இப்ப அந்த அம்மா வந்துட்டு நான் சென்னையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, நான் சோசியல் மீடியா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அது எத்தனை நாளைக்குன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சோ இது இப்படி இருக்கும்போது ரவி வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அழறாரு. அந்த அழறதுல எனக்கு வந்துட்டு இதை கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லை. பட் ஸ்டில் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் வை அப்படின்றதுதான் கேள்வி. அழுகை இதுக்கு வருமா அப்படின்றதுதான் கேள்வி. என்ன குடும்பத்துல நான் இருக்க, 2 மகன்கள் இருக்காங்க, அந்த பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னா எப்படி பார்க்க விடுவாங்க? நீ இன்னொருத்தையோட குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போது அப்போ இது அது உங்க சித்தி தாமா போமா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களா? என்ன அறிவு கெட்டத்தனமான ஒரு கேள்விகளெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இது இன்னொரு விஷயம் சொல்றாரு, கத்தியில கட் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஓகே ஃபைன், இப்ப நீங்க போனீங்களே, இப்ப கத்தியில கட் பண்ணிக்க மாட்டாங்களா? அது உண்மையா இருந்திருந்தா? இல்ல ஓகே, இத்தனை வருஷத்துல ஒரு பக்குவம் வந்துடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம். சரி, இன்கேஸ் அவங்க இன்னைக்கு கட் பண்ணிருந்தாக்க என்ன பண்ணிருப்பீங்க? மறுபடியும் போய் வாழ்க்கை கொடுத்துருப்பீங்களா? என்ன ரவி பேசுறீங்க நீங்க? எங்களெல்லாம் முட்டாளன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? இது இது இன்னொரு விஷயம் சொல்றாரு, பிளாக்மெயில் கல்யாணம். சரி, பிளாக்மெயில் கல்யாணம் வரைக்கும் பிளாக்மெயில். 2 குழந்தை ஒவ்வொரு நாளும் உங்களை கத்தி வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்களா?
ஒரு பெண்ணை உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அது எல்லார் லைஃப்லயும் இருக்கு. அது இந்த இந்த ஒரு பீரியட், ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு குடும்பத்துக்காக போராடி போராடி நீங்க சராசரி இந்த நடுத்தர வர்க்கம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் வந்துட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்களா இருந்தாக்கா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 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 ஏதோ ஒரு லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டேட்டே வேற போயிடும். நம்ம அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும் நம்மள. சோ அந்த சமயத்துல இது போன்ற வாக்குவாதங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் வந்துட்டு விழத்தான் செய்யும். இப்ப கூட வந்துட்டு ஓகே ஃபைன், ரவி ஏதோ டிப்ரெஷன், எங்களுக்கு அந்த வீடியோ பாக்குறப்போ ரவி ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, ஒரு 4 கவுன்சிலிங் எடுத்தாக்க சரியா போயிடும், ஏன்னா என்னென்னமோ பேசுறீங்க, நான் ரத்த வாந்தி எடுக்கிறேன். ஏன் ரத்த வாந்தி எடுத்தது ஏன் கெனிஷா வெளியில சொல்லல? ரவிக்கு ரத்த வாந்தி எடுத்திருக்காரு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனேன்னு ஏன் கெனிஷா சொல்லல? அப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வச்சிருந்தாங்களா கெனிஷா? இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இது பிளாக் மேஜிக் பில்லி சூனியம் சொல்லிட்டேன்னு வந்து நிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? அப்போ நீங்க உங்களோட பேச்சு, அந்த பிளாக் மேஜிக்னு பேசினது, ரத்த வாந்தி எடுத்தது, எனக்கு யாரும் இல்லைன்னு பேசினது, என் குழந்தைங்களை பார்க்க விடலன்னு பேசுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டுறேன், அவங்க ட்ரிப் அடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு காசு இருக்குது, ஆனா இதுக்கு காசு இல்ல, அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. உங்களோட கடமைங்க அது. அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது உங்களோட கடமைங்க. அதை விட்டுட்டு என்னமோ அவங்க ட்ரிப் அடிக்கிறாங்கன்னா அது அவங்க போய்க்கிறாங்க, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்காதீங்க. அதுக்குன்னுட்டு அந்த பொண்ணு புருஷனோ இல்லாம எங்கேயும் போகாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா என்ன? இது தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்றதுனாலதான் ரொம்ப பொறுமையா இருந்தோம். பட் என்ன சொல்றது, இவங்க வந்து ஜென்யூன் மாதிரி வெளியில ஒரு இது பண்றாங்க பாருங்க, அதுதான் வந்துட்டு நான் சொல்றது தேவையில்லாததுன்னுட்டு. இந்த தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் என்னால தாங்கிக்க முடியலன்னா தேடிக்க நீங்க என்ன சொல்றது, இது சம்பந்தமே இல்லாம வந்து அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னுட்டுலாம் நாங்க கண்ணீர் விட்டு பேசுறதெல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு இதுவும் ஒரு சினிமா ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. சோ நாட் ஃபேர் அப்படின்றது தான் நான் சொல்றேன். அந்த பெண்ணுக்கு உணர்வுகள் இருக்கு, அந்த பெண்ணுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அவ ஒன்றும் இது கிடையாது, மரம் கிடையாது, ஜடம் கிடையாது. அவளுக்கு 1000 வழிகள் இருக்கு. நீங்க போயிட்டு உட்காந்து இத்தனை நாள் 2 வருஷமா உட்காந்து ஒருத்தரோட நீங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா? அந்த மாதிரி யாரோட போனாளா? இப்போ நாமளும் வந்துட்டு இத ஓரளவுக்கு ஏத்துக்கிறோம் உங்க பிரச்சனைய. இங்க பிரச்சனை வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் குரல் எழுப்புறதுல இல்ல. இப்ப ஆண்களோ பெண்களோ யாரா வேணா பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்போ அதுக்கு ஆதாரம் வேணும். நீங்க ஆதாரம் இல்லாம ரொம்ப மயக்க பிடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுற இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வந்துட்டு பத்தாதுன்றது தான் நான் சொல்றேன். யாராச்சும் அழுதாக்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நினைச்சிடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது தப்பு. ஒருத்தர் மேல பரிதாபப்படுறது இயல்பு தாங்க, ஆனா பரிதாபம் என்னைக்குமே ஆதாரம் ஆகாது. பிள்ளைகளோட படிப்புக்கு பணம் கட்டுறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது, குடும்பத்துக்கு பங்களிக்கிறது, இது இல்லைனாக்கா துணை கிட்ட வந்துட்டு குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பல திருமணமான தம்பதிகள் செய்யற ஒரு சாதாரண விஷயங்க இது. பினான்சியல் இதை நீ பாத்துக்கோ அப்படின்னு கணக்கு வழக்குகள்லாம் நீ பாத்துக்கோன்னு சொல்றது சாதாரண விஷயங்க. நீங்க இன்னொரு பெண்ணுக்கு வந்துட்டு பணத்தை எல்லாம் நீங்க அள்ளி கொடுக்கறப்ப எப்படி அது கட் பண்ணாம இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். சோ இதையெல்லாம் வச்சு மட்டுமே அங்க கொடுமையோ இல்ல அடக்குமுறையோ நடக்குது அப்படின்றத சொல்லிட முடியாதுன்றதுதான் நான் வந்துட்டு இங்க தெளிவா சொல்ல வர்றது. பிரச்சனைகள் இருக்கலாம், ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். டேக் யோர் ஓன் டைம் அப்படின்றதுதான் நான் சொல்வேன். நான் உங்க டைம் எடுத்துட்டு அதை சால்வ் பண்றதுக்கு பாருங்க. இது இங்க பிரச்சனை இருக்குன்றதுனால வந்துட்டு இன்னொரு கிளைய தாவிட்டு போறது வந்துட்டு நாட் ஃபேர்ன்றது தான் நான் சொல்றேன். நான் இந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் போர்க்கொடி தூக்கிட்டு வருவாங்க. எந்த காலமா இருந்தாலும் மனசு விட்டு பேசுறது இல்ல, ஒரு குழந்தைங்களுக்காக வந்துட்டு நாம நம்மளை விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல, தவறு இல்லை அப்படின்றதுதான் நான் சொல்றேன். சோ கெனிஷா ஓகே ஃபைன், அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருந்திருக்கு, வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருக்காங்க, அதுக்காக அனுதாபப்படுறோம். ஆனா நீங்க கஷ்டப்பட்டீங்கன்றதுனால இன்னொரு பெண்ணு கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா நாங்க வந்துட்டு கண்டனம் தெரிவிப்போம். சோ இது கண்டனத்துக்குரிய விஷயம் கெனிஷா. இன்னொரு ஆண்மகனோட லைஃப்ல வராதிங்க. உங்களுக்கு வேணுமா யாராச்சும் ஒரு டிவோர்ஸியோ இல்ல ஒரு விடோ யாருன்னா நிறைய ஆண்கள் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுங்க.
இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு செட்டில் ஆகுங்க. அவங்களுக்குன்னு இன்னொருத்தர் அந்த குடும்பம் இருக்கும்போது அந்த குடும்பத்தை வந்துட்டு அந்த சிதைக்கிறது எல்லாம் வந்துட்டு நாட் ஃபேர். நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு சந்தர்ப்பத்துல உள்ள நுழைஞ்சிருக்கீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு அது. இது வந்துட்டு இது உங்களுக்கு இது இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க சண்டைன்னு நினைக்கிறீங்களா? 1000 வாட்டி இது போல நடந்திருக்கும். சோ இந்த வாட்டி வந்துட்டு நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க, அதனால வந்துட்டு அவர் 2 வருஷம் காணாம போயிட்டாரு, பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாம போயிட்டாங்க. உங்க 4 மாச குழந்தை கருவுல கலைஞ்சப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்தது? அப்போ 2 வருஷம் வந்துட்டு ஒரு அப்பாட்ட இருந்து ஒரு பையனை பிரிச்சு வச்சிருக்கீங்களா? அந்த குழந்தை மனசுல அவங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த போட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப அந்த பசங்களோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். இன்னைக்கு எல்லா பசங்க கிட்ட என்ன சொல்றது, எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க கூட உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. எதனா காமிக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸுங்க பாக்குறது பார்த்துட்டு இருக்காங்க மொபைலை வச்சுட்டு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பசங்க ஸ்கூல்ல எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? உங்க அப்பா யார் கூடயே இருக்காங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? நீங்க என்னதான் செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்குன்னுட்டுன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த குழந்தைக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல. ஸோ திங்க் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். திஸ் இஸ் நாட் ஃபேர். அண்ட் கெனிஷா, உன்னோட லிமிட்ல நீ இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.